சீனியர்ஸ் தான் அப்படி வேதனைப்படுத்துறாங்கன்னா, ஜூனியர்ஸ் நீங்களும் ஏங்க வேதனைப்படுத்துறீங்க? அப்படின்ற மாரி நடந்து முடிஞ்சது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் அண்டர் 19 ஏசியா கப். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, துபாய்ல பயங்கர சிறப்பா நடந்து வந்தது. ஃபைனல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷும் இந்தியாவும் மோதுனாங்க. ஸோ டாஸ் வின் பண்ண இந்தியா வந்து பவுலிங்க செலக்ட் பண்ணாங்க. ஸோ பங்களாதேஷ் பேட்டிங் ஆட வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் வந்து நல்லா பார்ட்னர்ஷிப் அமையுமான்னு கேட்கும்போது வந்து, கலாம் விக்கெட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரன்லயே காலி பண்ணி விட்டாங்க இந்தியன் டீம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கேப்டன் தமீம் 16 ரன் அடிச்சு அப்படியே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சையத் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரன்னு. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கும்போது வந்து நடுவுல வந்து ரியாஸ், ஹுசைனும், முகமது நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சு வந்து பார்த்தீங்கன்னா 40, 47ன்னு அடிச்சாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹர்திக் ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விக்கெட்லாம் உடைச்சு விட்டாரு அந்த பார்ட்னர்ஷிப்ப. அப்படியே போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பெருசா யாரும் ஜொலிக்காட்டிங்கோட நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபரித் ஹசன் விக்கெட் கீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 39 ரன் அடிச்சாரு. அவர் விக்கெட்ட சேத்தன் சர்மா எடுத்தாரு. ஸோ ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா, அ 50 ஓவருக்கு முடியறதுக்குள்ளயே கடைசி ஓவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, மொத்த விக்கெட்டையும் நம்ம இந்தியா முடிச்சு விட்டாங்க 198க்கு. ஸோ 199 ரன் எடுத்தா வெற்றி. 50 ஓவருக்கு ஈஸியா அடிக்க போறாங்க பாருங்க. அதுவும் நம்ம ஐபிஎல் ஏலத்துல போன பயலெல்லாம் எப்படி அடிக்க போறாங்கன்னு பார்க்கறதுக்கு ஆர்வமா இருக்குங்க அப்படின்ற மாரி நாங்களும் உட்கார்ந்தோம் பார்க்கறதுக்கு. அந்த 13 வயசு பையன் வைபவ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜஸ்தான் வந்து ஒரு ₹1,00,00,000 மேல குடுத்து எடுத்தாங்க பார்த்தீங்களா, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆயுஷும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இறங்குனாங்க. 2 பேருமே பெருசா ஜொலிக்காம ஆயுஷ் 1 ரன்னுக்கும் வைபவ் வந்து பார்த்தீங்கன்னா 9 ரன்னுக்குமே காலி ஆயிட்டாங்க. ஸோ அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, சித்தார்த் வந்து ஒரு 20 ரன் அடிச்சாரு. கார்த்திகேயா வந்து 21 ரன் அடிச்சாரு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அது பத்தல. போயிட்டே இருக்கும்போது முகமது அமான் கேப்டன் வந்து 26 ரன் அடிச்சாரு 65 பாலுக்கு. பார்த்துக்கோங்க. அப்படி இருக்கும்போது அவர் விக்கெட்டும் போயிருச்சு. சரி கடைசியாச்சு ஆடுறதுக்கு ஆள் இருக்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, கம்மி டார்கெட் தான். ஓவர்ஸ் நெறைய இருக்கு. பொறுமையா ஆடலான்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஹர்திக் ராஜ் மட்டும் கடைசி வரைக்கும் போராடி 21 பாலுக்கு 24 ரன் அடிச்சாரு. அது பத்தல. சேத்தன் சர்மா பவுலர் நான் என்னங்க பண்ணுவேன் 10 ரன் என்னால அடிக்க முடிஞ்சு அடிச்சேன் அப்படின்ற மாரி ஓவராலா 139 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க 35வது ஓவர்லயே இந்தியா. ஸோ பங்களாதேஷ் வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. ஏங்க ஆஸ்திரேலியா கிட்ட தோத்தா இந்தியா டெஸ்ட் மேட்ச்ல எவ்வளோ வருத்தமா இருந்தோம். அன்னைக்கே இதே நடக்கணுமா அப்படின்ற மாரி நெறைய பேர் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.